முதுகில் டிஸ்க் பல்க் ஆகிருக்குது அப்படின்னு சில பெண்களுக்கு சொல்லுவார். முதுகு வலி தாங்க முடியாமல் இருக்கும், இடுப்பு வலி தாங்க முடியாமல் இருக்கும். அத்தோட அவளுக்கு உட்காந்துட்டு ஏந்துக்கிறதுன்றது கூட பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் எந்த வேலையும் விடாது, வீட்டில் தான் வேலை செஞ்சு தான் ஆகணும். பயங்கரமான வலிகளோட வேதனைகளோட வேலை செஞ்சிட்ருப்பாள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா வாதம். உடம்புல வாதம் அதிகமாக போயிடுச்சுனாக்கா வலிகளும் ரொம்ப நமக்கு அதிகமாக போயிடும். இதுக்கு ஆயுர்வேதத்தில் பஞ்சகர்மா முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹெர்பல் மருந்துகள் கொடுத்து இதை நல்லா குணப்படுத்திக்க முடியும். மூலிகை மருந்துகளால் இந்த வாதங்களில் உடம்புல இருக்கிற வாதம் அதிகமாக இருக்கிற வாதங்கள் குறையிறதுக்கு மருந்துகள் கொடுத்துட்டே வருவாள். அதை ஒரு 4-6 மாதம் சாப்பிட வேண்டியிருக்கும். அப்படி சாப்பிட்டு நல்லா உடம்புக்கு நிறைய வேலை கொடுக்கும். வலிக்கிறது நம்ம உட்காந்துட்டோம்னா உடம்பு உட்காந்துரும், அப்புறம் ஏழுந்து வேலை செய்யாமே வராது. ஏன்னா ஏற்கனவே உடம்பு என்ன பண்ணிட்டுருக்குது, வலிச்சுட்டு இருக்குது. வலிக்கிறது நம்ம உட்காந்துட்டோம்னா வலி அதிகமாகும். இப்போ வலியோடு ஏந்து வேலை செய்ய முடியுமா, செஞ்சு தான் ஆகணும். வேலை செஞ்சுட்டே தான் அந்த வலியே குறையும். இதுதான் அந்த பெரிய கஷ்டமான விஷயம். ஆனால் சொல்கிறது எளிது, நமக்கு செய்யச்ச நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சகிச்சுண்டு உடம்புக்கு கைக்கு காலுக்கெல்லாம் வலிச்சா பரவாயில்ல, கொஞ்சம் நடக்கிறது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, உட்காந்து எழுக்க முடியாட்டா கூட மெதுவாக ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக்கிட்டே போய் ஒரு நாளைக்கு 2 வாட்டி, ஒரு நாளைக்கு 4 வாட்டின்னு உட்காந்து எழுந்து முள்ளாக அதை சரிப்படுத்திக்கிறது. இந்த மாதிரி சில வாதங்கள் குறைக்கிறதுக்கு உண்டான மருந்துகள் சாப்பிட்றது. கிழங்குகளெல்லாம் சாப்பிடக்கூடாது. பருப்புகளெல்லாம் ரொம்ப நிறைய எடுக்க வேண்டாம். ஏன்னா பருப்புகளில் மாவுச்சத்துக்கள் அது சீக்கிரம் ஜீரணமாகிறது இல்லை. அதெல்லாம் போய் வாயுவாக தான் போய் உட்காந்துக்கிறது வயிற்றில். நிறைய எண்ணெய், நிறைய கடலை மாவு, பஃப்பு, சிப்ஸு இதுகளெல்லாம் நம்ம நல்லாவே நீக்கிடணும். பெண்களோட உடம்பு வயிறு இதெல்லாம் ஜெயிக்கிற அளவுக்கு ஒன்றும் அதிகமாக ஸ்ட்ரென்த்தாக இல்லை. அதனால் எது செரிக்கிறமோ அந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எது ஒன்று வாய்க்கு சாப்பிட்டுக்கலாம். அது கூட இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறவனுக்கு அது தொடர்ந்து கோகோலா வாங்கி சாப்பிட்றது, கடையில் இருக்கிற ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது, கடையில் விற்கக்கூடிய அந்த காரக்குழம்பு, வத்த குழம்பு இந்த மாதிரிலாம் நிறைய விற்கிறாள் இல்லையா. பண்ணுறதுக்கு டைம் இல்லை, காற்றுல எழுந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பெண்கள் என்ன பண்ணலாம், தேங்காய் பொடி, உருளைக்கிழங்கு பொடி, புளியோதரை பொடி, மிளகாய் பொடி, பருப்பு பொடி, இப்படி எல்லாத்தையும் ஒரு 2 மணி நேரம் நம்ம மெனக்கெட்டால் போடணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்றைக்கி ஒரு நாள் தானே மாமி எங்களுக்கு லீவ் இருக்குது, அன்றைக்கி வீட்டில் உழைச்சிட்டு முடியுமான்னு கேட்டால் அதுக்கு எனக்கு பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பெண்கள்னால உழைக்கணும்னு ஆகிப்போச்சு, தலையில் எடுத்து உழைச்சி தான் ஆகணும். இதில் நம்ம அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் என்றைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குதோ ஒரு 2 மணி நேரம் போகிறோம். இத்தனை பொடிகளும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த பொடிகள், அப்புறம் இந்த புளியோதரை பொடி, அப்புறம் இந்த ஊறுகாய்கள், அந்த ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நம்ம திட்டமாக பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி நோய் நொடிகளும் ரொம்ப வராது. ஏன்னா ப்ரிசர்வேஷன் அப்படின்னு நல்லா இருக்கணும். அந்த ஊறுகாய் அந்த இது கொஞ்சம் போடுவா இல்லையா, கொஞ்சம் போட ஏதாவது, அது கூட நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கலை. அதனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முடிஞ்ச சமாச்சாரமாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல உணவுகளை எடுத்துக்கிறது, நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கிறது, முக்கியமாக கேழ்வரகு இடுப்புக்கு முதுகுக்குள்ள நல்ல பலம். கேழ்வரகில் தோசை, கேழ்வரகில் கஞ்சி, தித்திப்பாக சாப்பிட்ணுன்னா வெல்லம் போட்டு கிளறி, உப்பாக சாப்பிட்ணுன்னா மோர் விட்டு கிளறி, மோர் களியாட்டம், எப்படியோ அதை கொஞ்சம் உள்ளே தள்ளணும். பிடிக்கிறது பிடிக்கலைங்கிறதுலாம் நம்ம பார்க்கக்கூடாது. உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கிடணும். நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம்னா இந்த முதுகு வலி, கை வலி, கால் வலி இதெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக பெண்கள் சந்தோஷமாகவே விளைய விட முடியும். இந்த பதிவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்